பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதையொட்டி திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இது தொடர்பாக நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அன்பரசன். தற்போது போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? விநாயகர் சதுர்த்தி சிலைகளை கரைப்பதற்காக இன்று சென்னை முழுவதும் சென்னை போலீசார் 4 இடங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ஊர்வலமாக வழிபட்ட சிலைகளை எடுத்து செல்கின்றனர். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக சென்னையில் 1524 சிலைகள் வைக்கப்பட்டது. இந்த 1524 சிலைகளையும் கரைப்பதற்காக சென்னையில் 4 இடங்களை சென்னை காவல்துறை ஒதுக்கியது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரை, அதே போன்று நீலாங்கரை கடற்கரை, திருவொற்றியூர் கடற்கரை மற்றும் காசிமேடு கடற்கரை ஆகிய 4 கடற்கரைகளிலும் இந்த வழிபாடு செய்யப்பட்ட 1524 சிலைகளை கரைப்பதற்கு சென்னை காவல்துறை அனுமதி அளித்தது. இந்த நிலையில் தான் இன்று இந்த சிலைகளை கரைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை காவல்துறை செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட 4 கடற்கரைகளிலும் தற்போது பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த சிலைகளை கரைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஊர்வலத்தில் அமைதியான முறையில் நடக்கவும், அதே போன்று எவ்வித அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக சென்னை காவல் ஆணையர் தலைமையில் 3 கூடுதல் ஆணையர்கள் மற்றும் 16,500 போலீசார் மற்றும் 2000 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 18,500 நபர்கள் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரைக்கும் இடங்களில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டறைகள் மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிலைகளை கரைப்பதற்கு கன்வேயர் பெல்ட், அதே போன்று கிரேன்கள், படகுகள் உதவி கொண்டு சிலைகளை கரைக்க பல்வேறு ஏற்பாடுகளை சென்னை காவல்துறை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது நாம் திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணி பகுதியில் பெரிய பிள்ளையார், இந்த பெரிய பிள்ளையார் சிலை தான் கடைசியாக சென்னையின் விநாயகர் சதுர்த்தி என்று சென்னையில் முதலில் வைக்கப்படும் சிலையும் இந்த பெரிய பிள்ளையார் சிலை தான். அதே போன்று கடைசியாக கொண்டு போய் கடலில் சேர்க்கப்படும் சிலையும் இந்த பெரிய பிள்ளையார் சிலை தான். இந்த சிலையை இந்து முன்னணியினர் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. இந்த பெரிய பிள்ளையார் சிலையுடன் மொத்தம் 55 சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, அதன் வழியாக பைக்ராட் சாலை, மட்டுமல்லாமல் இடதுபுறம் திரும்பி பாரதி சாலை வழியாக காமராஜர் சாலை சென்று அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி பட்டினப்பாக்கம் கடற்கரை சென்று அங்கு கரைக்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெரிய பிள்ளையார் சிலையானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. இதற்காக தற்போது இந்த ரத்னாகாபே ஜங்ஷனில் கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் எவ்வித ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக கலவரங்களை தடுக்கும் வஜ்ரா வாகனங்களும் வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் முள்வேலிகள் கொண்டு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இதர அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து பிரதிஷ்டை செய்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் காட்சியும் மிக கோலாகலமாக கொண்டு செல்கிறார்கள். அந்த காட்சியையும் நாம் தற்போது நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பெரிய பிள்ளையார் ஊர்வலமானது 55 சிலைகளுடன் வரவிருக்கிறது. அதற்காக இங்கு ஒரு தீவிர பலத்த பாதுகாப்பு சோதனை போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திருவல்லிக்கேணி பகுதிகள் முழுவதுமாக போக்குவரத்து முடக்கப்பட்டு அதுக்கு மாற்று வழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் தற்போது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்படுகின்றன. இதனையொட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருவல்லிக்கேணியில் போக்குவரத்து நெரிசலும் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். மற்றொரு அண்மை செய்தி. பாலவாக்கம் கடற்கரையில் கிரேன் மூலம் தூக்கிய போது கீழே விழுந்து விநாயகர் சிலை சேதமடைந்திருக்கிறது. பாலவாக்கம் கடற்கரையிலும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிலையை கரைப்பதற்காக, கடலில் கரைப்பதற்காக விநாயகர் சிலையை கிரேன் மூலம் தூக்கிய போது அந்த சிலை கீழே விழுந்து உடைந்து உள்ளது. அதிக எடை கொண்ட விநாயகர் சிலை கீழே விழுந்து சேதமடைந்ததால் விநாயகர் சிலையை எடுத்து வந்தவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விநாயகர் சிலையை கடலில் கரைப்பதற்காக கிரேன் மூலம் தூக்கிய போது அதிக எடை இருந்ததால் அந்த விநாயகர் சிலை என்பது கீழே விழுந்து சேதமடைந்திருக்கிறது. இதனால் அந்த சிலையை எடுத்து வந்த பொறுப்பாளர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் மற்றும் பாலவாக்கம் கடற்கரை பகுதியில் கரைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பாலவாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக
அங்கு பிரம்மாண்ட சிலை ஒன்றை கிரேன் மூலம் தூக்கிய போது அந்த விநாயகர் சிலை அதிக எடை இருந்ததன் காரணமாக கீழே விழுந்து சேதமடைந்திருக்கிறது. இதனால் அதனை எடுத்து வந்தவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விநாயகர் சிலை கீழே விழும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.